இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. இரண்டாவது பிரேத பரிசோதனைக்கு சேமப்படை பயிற்சியாளரின் உடலை தோண்டி எடுக்க நீதிமன்றம் உத்தரவு. மலேசிய தொழில்நுட்ப பல்கலைக்கழக UTM பாலபசி எனப்படும் சேமப்படை அதிகாரி பயிற்சி படை பயிற்சியாளரான காலம் சென்ற ஷியாம்சுல் ஹரிஷ் ஷம்சுடின் உடலை இரண்டாவது பிரேத பரிசோதனைக்காக மீண்டும் தோண்டி எடுப்பதற்கு ஷா அலாம் உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது. இறந்தவரின் தாயார் உம்மு ஹைமன் வி சமர்ப்பித்த விண்ணப்பத்தை விசாரித்த நீதிபதி புபிந்தர் சிங் குருச்சரன் சிங் பிரீத் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். உடல் அகற்றப்பட்ட 14 நாட்களுக்குள் பிரேத பரிசோதனை செயல்முறை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று விண்ணப்பதாரர் சார்பாக ஆஜரான வழக்கறிஞர் டத்தோ நரன் சிங் தெரிவித்தார். விண்ணப்பதாரரால் நியமிக்கப்பட்ட தடயவியல் நிபுணர் டத்தோஸ்ரீ டாக்டர் புபிந்தர் சிங் மற்றும் விண்ணப்பதாரரின் பிரதிநிதி முன்னிலையில் கோலாலம்பூர் மருத்துவமனையின் தடயவியல் நிபுணரால் இரண்டாவது பிரேத பரிசோதனை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டது என்று அவர் செய்தியாளர் கூட்டத்தில் கூறினார். பிரேத பரிசோதனை முடிவுகளின் முழு அறிக்கையையும் நியாயமாக காலத்திற்கு தயாரித்து அதன் நகலை விண்ணப்பதாரரின் வழக்கறிஞரிடம் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவிட்டார். காசா மருத்துவமனையை தாக்கிய இஸ்ரேலிய படை 5 செய்தியாளர்கள் உட்பட 20 பேர் பலி. காசாவின் தெற்கு பகுதியில் உள்ள மருத்துவமனையில் இஸ்ரேல் நடத்திய விமான தாக்குதலில் குறைந்தது 20 பேர் உயிரிழந்துள்ளனர். அவர்களில் 5 பத்திரிகையாளர்களும் அடங்குவர் என காசா பொது பாதுகாப்பு அமைப்பு தெரிவித்துள்ளது. இது ஒரு துரதிருஷ்டவசமான தவறு என கூறிய இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அதற்கு வருத்தம் தெரிவித்துள்ளார். பத்திரிகையாளர்களின் பணியையும் மருத்துவ பணியாளர் மற்றும் பொதுமக்களின் உயிரையும் மதிப்பதாக அவர் கூறிக்கொண்டார். ராய்டர்ஸ், அசோசியேட்டட் பிரஸ் மற்றும் அல் ஜசீரா ஆகிய ஊடகங்கள் உயிரிழந்த தங்களது பணியாளர்களுக்கு இரங்கல் தெரிவித்தன. நாசர் மருத்துவமனை அருகே நடத்தப்பட்ட தாக்குதலை குறித்து உடனடி விசாரணை நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. அப்பாவி பொதுமக்கள் பாதிக்கப்படுவதில் வருத்தம் அடைவதாகவும் பத்திரிகையாளர்களை நோக்கி தாக்குதல் நடத்துவது தங்கள் குறிக்கோள் அல்ல எனவும் இஸ்ரேலிய ராணுவம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. ஊடக கண்காணிப்பு அமைப்புகளின்படி கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளாக நீடித்து வரும் இஸ்ரேலின் தாக்குதலில் சுமார் 200 ஊடகவியலாளர்கள் உயிரிழந்துள்ளதால் காசா போர் பத்திரிகையாளர்களுக்கு மிக பெரும் ஆபத்தாக ஒன்றாக உள்ளது. கிளான் பள்ளத்தாக்கில் 1 மில்லியன் ரிங்கிட் போதைப் பொருளுடன் ஆடவன் கைது. கிளான் பள்ளத்தாக்கில் நடைபெற்ற 2 சோதனைகளில் சுமார் 1 மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான போதைப் பொருட்களை பறிமுதல் செய்த போலீசார் 29 வயதான ஒருவரை கைது செய்தனர். ஆகஸ்ட் 20ஆம் தேதி KL சவுத் பகுதியில் உள்ள ஒரு அடுக்குமாடி வரவேற்பு அறையில் அந்நபர் பிடிபட்ட போது 741.5 கிராம் ஹெராயின் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டது. பின்னர் அவரது வழிகாட்டுதலின்படி செராஸ் தாமான் செகார் பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த காரின் பின் பக்கத்திலிருந்து 3 கிலோகிராம் ஹெராயின் மற்றும் 20.5 கிலோகிராம் மீதாபெத்தமின் கலந்த சீன தேயிலை பாக்கெட்டுகள் மீட்கப்பட்டன. மொத்தம் 23.74 கிலோகிராம் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது. இது சுமார் 4.2 லட்சம் போதை பித்தர்களுக்கு போதுமானது. கடந்த அக்டோபர் மாதத்திலிருந்து செயல்பட்டு வரும் இக்கும்பல் போதைப் பொருட்களை விநியோகிப்பதற்கு முன்பாக கார்களை கையிருப்பு கூடமாக பயன்படுத்துவதாக போலீஸ் கூறியது. அபாயகரமான போதைப் பொருள் சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்பட ஏதுவாக சந்தேக நபர் ஆகஸ்ட் 27 வரை தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். இந்திய மாணவர்களுக்காக 1 மில்லியன் ரிங்கிட் கல்வி உதவித்தொகை திட்டம் யூனிடார் மற்றும் கெடா மாநில மாய்கா இளைஞர் பிரிவின் முன்னெடுப்பு. யூனிடார் அனைத்துலக பல்கலைக்கழகமும் கெடா மாநில மாய்கா இளைஞர் பிரிவினரும் இணைந்து மாநிலத்திலும் அதற்கு அப்பாற்பட்ட பகுதியிலும் இந்திய மாணவர்களுக்காக 1 மில்லியன் ரிங்கிட் கல்வி உதவித்தொகை திட்டத்தை அறிவித்துள்ளனர். இந்த உதவித்தொகை தகுதியான இந்திய மாணவர்கள் யூனிடார் பல்கலைக்கழகத்தில் பல்வேறு துறைகளில் மேற்கல்வியை தொடருவதற்கு வாய்ப்பளிப்பதோடு கல்லூரி கட்டணங்களை உள்ளடக்கிய இத்திட்டத்தின் விண்ணப்ப விவரங்கள் விரைவில் வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டம் இந்திய மாணவர்கள் தங்களின் கல்வி மற்றும் தொழில் கனவுகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான ஒரு தளமாக அமையும் என்று சுங்கை பட்டாணி யூனிடார் பல்கலைக்கழகத்தின் உதவி மேலாளர் ஜீவபாலன் ஜெயராமன் தெரிவித்தார். மாநில மாய்கா இளைஞர் பிரிவு தலைவர் தினேஷ்குமார் பத்மநாபன் இந்த முயற்சி நிதி தடைகளை நீக்கி இந்திய இளைஞர்கள் உலக தரமிக்க உயர்கல்வியினை பெற்றுக்கொள்ள இயலும் என்று குறிப்பிட்டார். மாற்றான் பேரப்பிள்ளையை கற்பழித்த ஆடவருக்கு 18 ஆண்டு சிறை, 24 பிரம்படிகள்.
மாற்றான் பேரப்பிள்ளை ஒரு குழந்தைக்கு தாயாகும் அளவுக்கு அவரை கற்பழித்த குற்றத்திற்காக சபா சண்டகானில் 52 வயது ஆடவருக்கு 18 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 24 பிரம்படிகளும் விதிக்கப்பட்டுள்ளன. வெளிநாட்டவரான அந்நபர் தம் மீதான 2 குற்றச்சாட்டுகளையும் ஒப்புக்கொண்டதை அடுத்து செஷன்ஸ் நீதிமன்றம் அத்தீர்ப்பை வழங்கியது. சண்டகானில் உள்ள ஒரு கிராமத்தில் வயது குறைந்த பெண்ணை 2 முறை கற்பழித்ததாக அவர் குற்றம் சாட்டப்பட்டார். பாதிக்கப்பட்ட பெண்ணும் அவரின் இளைய உடன்பிறப்புகள் இருவரும் தங்களின் பெற்றோரின் விவாகரத்துக்கு பிறகு பாட்டியுடனும் குற்றம் சாட்டப்பட்ட நபருடனும் வசித்து வந்ததாக தெரிவிக்கப்பட்டது. கற்பழிக்கப்பட்டதன் விளைவாக தனது மகள் ஒரு குழந்தைக்கு தாயாக இருப்பதாக தாய் போலீசில் புகார் அளித்ததை அடுத்து ஜூலை 23ஆம் தேதி அந்நபர் கைதானார். இந்நிலையில் குற்றவியல் சட்டத்தின் கீழ் 2 குற்றச்சாட்டுகளுக்கும் தலா 15 ஆண்டுகள் சிறையும் 10 பிரம்படிகளும் விதிக்கப்பட்டன. அதே சமயம் சிறார் பாலியல் வன்கொடுமை சட்டத்தின் கீழ் 2 குற்றச்சாட்டுகளும் கூடுதலாக தலா 3 ஆண்டுகள் சிறையும் 2 பிரம்படிகளும் விதிக்கப்பட்டன. கங்காரில் பலத்த புயல், ஸ்ரீ பெர்லிஸ் மலாய் பள்ளியின் கூரைகள் பறந்தன. காணொலி வைரல். கங்கார் பெர்லிஸில் நேற்று மாலை மணி 5:20 அளவில் வீசிய புயல் காற்றில் ஸ்ரீ கங்கார் மலாய் பள்ளியின் கூரைகள் பறந்தன. பறந்த அந்த கூரைகள் பின்னர் அருகாமையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காரின் மீது விழுந்தன. இது தொடர்பான காணொலி வைரலாகி உள்ள நிலையில் அப்பள்ளியின் சுமார் 207 மாணவர்கள் இன்று வீட்டிலிருந்து கல்வி பயில உள்ளனர். இதனிடையே அக்காணொலியின் கீழ் கருத்து பதிவிட்டுள்ள அவர், 109 கிலோகிராம் எடையுள்ள தன்னையே அக்காற்று தள்ளாட வைத்ததாகவும் உண்மையிலேயே அது பலத்த புயல்தான் என்பதையும் உணர்ந்ததாகவும் ஒருவர் கூறியுள்ளார். லஞ்ச ஊழலில் ஈடுபட்டது தொடர்பில் டிபிகேஎல் மூத்த அதிகாரி ஒருவர் உட்பட 5 கைது செய்த MACC. 11 மாத காலமாக லஞ்ச ஊழலில் ஈடுபட்டு வந்தது தொடர்பில் கோலாலம்பூர் மாநகர் மன்றமான டிபிகேஎல்லின் மூத்த அதிகாரி ஒருவர் உட்பட 5 நபர்களை MACC எனப்படும் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் கைது செய்ததோடு தனிப்பட்ட நபரும் அவருக்கு சொந்தமான நிறுவனங்களில் 7 மில்லியன் ரிங்கெட்டிற்கும் கூடுதலான தொகையை கொண்ட 19 வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டன. மேலும் 1,50,000 ரிங்கெட் ரொக்கம், 4 தொலைத்தொடர்பு கருவிகள், லெக்சஸ் RX 500H மற்றும் மினி கூப்பர் வாகனங்கள் மற்றும் ஹெர்ம்ஸ் லூயிஸ் வீட்டன் காலணிகளும் பறிமுதல் செய்யப்பட்டன. கைது செய்யப்பட்ட மூத்த அதிகாரி JUSAB நிலைக்கான அதிகாரி என நம்பப்படுவதாக MACC விசாரணை பிரிவின் மூத்த இயக்குநர் டத்தோ சைஃபுல் எஸ்ரால் ஆரிஃபின் மலாய் தினசரியிடம் உறுதிப்படுத்தினர். இந்த விவகாரம் 2009ஆம் ஆண்டு MACC சட்டத்தின் பிரிவு 16A(B) கீழ் விசாரிக்கப்படுவதாக அவர் கூறினார். டிபிகேஎல்லின் 5 உயர்மட்ட அதிகாரிகளில் ஒருவரான அந்த சந்தேக பேர் வழி தகவல் தொழில்நுட்பம் தொடர்பான திட்டத்தை வாங்குவது தொடர்பாக கைது செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. ஈப்போவில் நிலச்சரிவு, மண் தோண்டி இயந்திரத்தில் சிக்கி தொழிலாளி பலி. நேற்று ஈப்போ கெரமாட் புலாயில் ஏற்பட்ட நிலச்சரிவில் மண் தோண்டி இயந்திரம் மண்ணில் புதைந்ததில் 60 வயது தொழிலாளி ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். மலைப்பகுதியில் அகழ்வாராய்ச்சி பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது திடீரென நிலச்சரிவு ஏற்பட்டு இயந்திரம் மண் குவியலுக்குள் சிக்கியதை தொடர்ந்து அதிலிருந்த நபரும் உயிரிழந்தார் என்று பேராக் மாநில தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறையின் செயல் உதவி இயக்குநர் ஷஸ்லின் ஹனஃபியா தெரிவித்துள்ளார். தகவல் அறிந்த உடனேயே சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு வீரர்கள் தங்களது மீட்பு பணி வேலைகளை உடனடியாக தொடங்கியது குறிப்பிடத்தக்கது. மேலும் மற்றொரு மண் தோண்டி இயந்திரத்தை பயன்படுத்தி மண் அகற்றும் பணிகள் மேற்கொள்ளப்பட்ட பின்னர் எந்திரத்தில் சிக்கியிருந்த நபரை வெளியே எடுத்தனர். எந்திரத்திலிருந்து மீட்கப்பட்ட அந்நபர் உயிரிழந்ததை அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர். தொற்று காரணமாக கலைஞர் சத்யாவின் கால் துண்டிக்கப்படலாம். இடது காலில் தொற்று ஏற்பட்டுள்ளதால் பிரபல நகைச்சுவை கலைஞர் சத்யா மேல் பரிசோதனைக்காக இன்று மீண்டும் அம்பாங் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார். ஒருவேளை தொற்று பரவல் உறுதியானால் கணுக்கால் அளவுக்கு துண்டிக்கப்படலாம் என அவர் கூறினார். மருத்துவர் எந்த முடிவெடுத்தாலும் அதனை தாம் திறந்த மனதுடன் ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பதாக 61 வயது சத்யா சொன்னார். நீரிழிவு நோயால் ஏற்பட்ட தொற்று காரணமாக இம்மாத தொடக்கத்தில் சத்யாவின் இடது காலில் 3 விரல்கள் அகற்றப்பட்டன. அதன் பிறகு அவர் ஓய்வில் இருந்து வந்தார். கிளான் பள்ளத்தாக்கை நேற்றிரவு அலற வைத்த புயல் காற்று. கிளான் பள்ளத்தாக்கில் நேற்றிரவு கனமழையுடன் புயல் காற்று வீசிய சம்பவத்தால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மேரு, கிளான், குவாலஸ்லாங்கு, ஷா அலாம் ஆகிய பகுதிகள் அதில் பாதிக்கப்பட்டன. இடி மின்னல் சத்தத்துடன் ஆங்காங்கே மரங்கள் சாய்ந்து விழுந்தன. பேரங்காடிகளின் நுழைவாயில் கண்ணாடி கதவுகள் உடைந்து சிதறின.
சாலை அங்காடி வியாபாரிகளின் கூடாரங்களும் காற்றில் பறந்த வீடியோக்கள் சமூக ஊடகங்களில் வைரலாகின. குறிப்பாக மேரு ஜாலான் பைப்பில் பெரடுவா மைவி கார் மீது மரம் சாய்ந்ததில் ஒரு மாதவும் அவரின் பிள்ளையும் சிராய்ப்பு காயங்களுக்கு ஆளாகினர். கோலாலம்பூர், புத்ரஜயா வட்டாரங்களில் இன்று விடியற்காலை 2 மணி வரை புயல் காற்றுடன் கூடிய கனமழை பெய்யும் என மலேசிய வானிலை ஆராய்ச்சித்துறை முன்னதாக எச்சரிக்கை விடுத்திருந்தது. சேலத்தை உலுக்கிய இரட்டை கொலை சம்பவம். தந்தை மற்றும் தாய் கொலை, உடல்களை துண்டாக்கி ஏரியில் வீசிய உடன்பிறப்புகள். தமிழ்நாட்டின் சேலம் மாவட்டத்தில் சொந்த தந்தையையும் மாற்றாந்தாயையும் கொடூரமான முறையில் கொலை செய்து அவர்களின் உடல்களை துண்டாக்கி 2 தனித்தனி ஏரிகளில் வீசிய இரு உடன்பிறப்புகளின் செயல் அப்பகுதி மக்களை பெரும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. உயிரிழந்த அந்த நபரின் முதல் மனைவிக்கு பிறந்த மகனும் 2ஆம் மனைவிக்கு பிறந்த மகளும் தான் அந்த இரட்டை கொலைகளை செய்ததாக விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது. சம்பவம் நடந்த அன்று இறந்த அந்த ஆடவன் தனது சொந்த மகளை பாலியல் ரீதியாக துன்புறுத்த முயன்றதை கண்ட மகன் ஆத்திரம் பொறுக்காமல் இறைச்சி வெட்டும் கத்தியால் தந்தையை தாக்கியதாக கூறப்படுகிறது. மேலும் இந்த தகராறை தடுக்க வந்த மாற்றான் தாயையும் கடுமையாக தாக்கி பின்னர் இருவரின் தலை மற்றும் உடல் பாகங்களை துண்டு துண்டாக வெட்டி சேலத்திற்கு அருகில் உள்ள 2 தனித்தனி ஏரிகளில் வீசியுள்ளனர். இந்நிலையில் காவல்துறையினர் அம்மகனை கைது செய்து வீசப்பட்ட உடல் பாகங்களை மீட்டெடுத்து சேலம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பியுள்ளனர். நடுவானில் அவசர கதவை திறக்க முயன்ற பயணியால் யூ-டர்ன் போட்ட ரயன் ஏர் விமானம். நடுவானில் அவசர கதவை திறக்க பெண் பயணி முற்பட்டதால் மொராக்கோ செல்ல வேண்டிய ரயனர் விமானம் மான்செஸ்டர் விமான நிலையத்திற்கு திருப்பி விடப்பட்டது. நேற்று காலை 9:30 மணிக்கு நிகழ்ந்த அச்சம்பவத்தில் அப்பயணி அவசர கதவின் பிளாஸ்டிக் உரையை பீத்து விட்டார். எனினும் அதனை கண்ட மற்ற பயணிகள் உடனடியாக அப்பெண்ணை தடுத்து விமான பணியாளர்களுக்கு தகவல் கொடுத்தனர். இதையடுத்து அவசர கதவோரமாக இருந்த இருக்கையிலிருந்து அப்பெண் அகற்றப்பட்டார். விமான கேப்டன் கதவு அருகே காவலுக்கு நின்றார். மான்செஸ்டரில் விமானம் பாதுகாப்பாக தரை இறங்கியதும் அப்பெண் வெளியேற்றப்பட்டார். தொழில்நுட்ப குழுவினர் சோதனை நடத்தி பழுதான பாகங்களை சரி செய்ததும் விமானம் மொராக்கோ பயணமானது.